திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிபதிகள் எல்லை மீறி விட்டதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விமர்சித்துள்ளார். திருப்பரங்குன்றம் மலைவுச்சியில் தர்காவிற்கு அருகில் உள்ள தூணில் தீபம் ஏற்றலாம் என்ற தனி நீதிபதியின் உத்தரவை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு உறுதி செய்தது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த வைகோ, மதவெறி கொண்ட சில கும்பல்களுக்கு நீதிபதிகளின் இந்த தீர்ப்பு சாதகமாக இருப்பதாக வைகோ குறிப்பிட்டுள்ளார். எதிர்பார்க்கிறார்களா இந்த நீதிபதிகள் எல்லை தாண்டி விட்டார்கள், வரம்பு மீறி விட்டார்கள். இது ஏற்கத்தக்கதல்ல. இதேபோல் நீதிமன்ற தீர்ப்புகள் உண்மை கண்டறிவதுடன் அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு இருக்க வேண்டும் என திமுக துணை பொதுச் செயலாளர் ஆர். ராசா தெரிவித்துள்ளார். இதில் 1 தவறினால் அபத்தமாகவும் 2மே தவறினால் சங்கடமாகவும் மாறிவிடும் என முருகனுக்கு அரோரா என்ற ஹேஷ்டேகுடன் தனது எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நிர்வாக திறமையின்மை, நீதித்துறை அலட்சியம், ஆவணம் மற்றும் கள யதார்த்தங்களை பற்றி போதிய புரிதல் இல்லாமை ஆகியவை ஒன்றாக சேர்ந்தால் தீர்ப்பு மோசமாக இருக்கும் என நீதியரசர் VR. கிருஷ்ண ஐயர் கூற்றை மேற்கோள் காட்டியுள்ளார். கடந்த காலங்களில் 400 கோடி ரூபாய் பணம் 40 தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்பு தருவதாக கூறி அதிமுக மற்றும் பாஜக தனக்கு அழைப்பு விடுத்ததாக சீமான் தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலின் போது விதிமீறலில் ஈடுபட்டதாக பதியப்பட்ட வழக்கு தொடர்பாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்டோர் நீதிமன்றத்தில் ஆஜராகினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனக்கு வந்த கூட்டணி வாய்ப்புகள் குறித்து விவரித்தார். அதான் சொல்றேன், அதிமுக இந்த பாரதிய ஜனதா இதுதான் கூப்பிடுறாங்க. உங்களுக்கு வேணுமா? தொடர்ந்து பேசிய அவர் அதிமுக பாமக கூட்டணி அறிவிப்பு குறித்து கருத்து கூறினார். அது எதிர்பார்த்ததான் ஏற்கனவே பாமக அதிமுகவோட இருந்திருக்கு. இப்போ அவங்களுக்கு வேற இது ஒண்ணுதான் வாய்ப்பா இருக்கு. அதனால இந்த கூட்டணிக்கு போவாங்கிறது நம்ம எதிர்பார்த்தோம். தைப்பொங்கல் தேர்தல் பொங்கலாக இருக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு அரசு 3000 ரூபாய் பணம் வழங்குவதாகவும் சீமான் விமர்சித்தார். ஜம்மு காஷ்மீரில் பனிப்பொழிவு சீசன் காரணமாக வெள்ளைப்போர்வை கொண்டு போர்த்தியது போல் காணும் இடமெல்லாம் பனி சூழ்ந்து ரம்யமாக காட்சியளிக்கிறது. வட மாநிலங்களில் கடும் குளிர் வாட்டி வரும் நிலையில் ஜம்மு காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் உறைய வைக்கும் பனி பொழிந்து வருகிறது. ஜம்முவின் ரஜௌரி, பூஞ்ச் ஆகிய பகுதிகளில் பெய்யும் பனி கொட்டி வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே குல்காம் பகுதியில் சாலை முழுவதும் மலை போல குவிந்திருந்த பனியை அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. ஆவின் பச்சை நிற பால் பாக்கெட் விலை உயர்த்தப்பட்டதாக பரப்பப்படும் செய்தி வதந்தி என்று தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்துள்ளது. அரசு நிறுவனமான ஆவினின் பச்சை நிற பால் பாக்கெட் விலை உயர்த்தப்பட்டதாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவியது. இந்நிலையில் இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள தமிழ்நாடு அரசு தகவல் சரிபார்ப்பகம், தற்போது ஆவின் நிறுவனம் அறிமுகப்படுத்தி இருப்பது கிரீன் மேஜிக் பிளஸ் என்ற புதிய வகை பால் பாக்கெட் என்றும், இதில் கூடுதலாக வைட்டமின் A மற்றும் D செறிவூட்டப்பட்டுள்ளதுடன் கொழுப்பு சத்து உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே அறிமுகப்படுத்தப்பட்ட பழைய ஆவின் கிரீன் மேஜிக் நிலைப்படுத்தப்பட்ட பாக்கெட் பால் தற்போது அதே விலையில் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக தமிழ்நாடு அரசு தகவல் சரிபார்ப்பகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள ஆவின் நிறுவனம், தமிழ்நாடு முழுவதும் ஆவின் பால் விலை மற்றும் வகைகளில் எவ்வித மாற்றமும் இல்லை என விளக்கம் அளித்துள்ளதுடன் அனைத்து பகுதிகளிலும் தடையின்றி ஆவின் பால் விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளது. திரைத்துறையில் 50 ஆண்டுகளை கடந்துவிட்டேன் என்பதை தன்னால் நம்ப முடியவில்லை என்று இயக்குனர் பாக்யராஜ் தெரிவித்துள்ளார். இயக்குனர் பாக்யராஜ் தனது 73வது பிறந்த நாளையொட்டி பத்திரிகையாளர்கள் முன்னிலையில் கேக் வெட்டி கொண்டாடினார். இதையடுத்து பேசிய அவர், தான் ஹீரோ ஆனது மகிழ்ச்சியாக இருந்தாலும் முதல் படம் வெளியாவதற்கு முன்னே தனது தாயாரின் இறப்பு தன்னை பாதித்ததாக கூறினார். ஒரு பேட் லக், படம் ரிலீஸுக்கு ஒரு 20 நாள் 15-20 நாள் இருக்கும்போது திடீர்னு எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போய் அதுக்கப்புறம் படம் ரிலீஸுக்கு 20 நாளைக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க. அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. நடிகர் ரஜினிகாந்துக்கு ஆரம்பத்தில் தமிழ் சொல்லிக் கொடுத்தது தான் என்றும் இயக்குனர் பாக்யராஜ் கூறினார். அவருக்கு தமிழ் அப்போ கொஞ்சம் தமிழ் கேட்டு தான் மனப்பாடம் பண்ணோம். கொஞ்சம் பேசுகிறதெல்லாம்
படிக்க வராது. அதனால் அவருக்கு டயலாக் சொல்லி கொடுத்துருது. ஒரு தடவை சொல்லுங்கள் ப்ளீஸ் இன்னொரு தடவை சொல்லுங்கள். ஸோ ஒரு 8 தடவை 10 தடவை சொல்லுவார். நடப்பாண்டிலிருந்து மீண்டும் படம் இயக்குவது மற்றும் வெப் சீரிஸ் இயக்குவது குறித்து முடிவு செய்திருப்பதாகவும் பாக்யராஜ் கூறினார்.